ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நம்ம சுவாமியை பற்றி பார்க்குறோம், ராமானுஜ சுவாமியை பற்றி. அந்த காலத்தில் ரொம்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி பக்தி அப்படிங்கிறது இருந்தது. பகவத்கீதையை ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆதிசங்கரர் எல்லாருமே நல்லதாக போற்றி வளர்த்தா. ஆனாலும் என்னென்னா, நம்மாழ்வார்களோட திராவிட வேதம் அப்படின்னு இருந்தது. எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் ராமானுஜர் தோன்றிய காலத்தில் சாதி பேதங்கள் தீண்டாமையும் ரொம்ப பேய் மாதிரி தலை விரித்து அடித்தான். மூட பழக்க வழக்கங்கள், மத ஒப்புதல் பெற்று, அதாவது பல மதங்கள் காலோச்சி இருந்தது. இதை மாற்ற வந்தவர் தான் புரட்சியாளர் ராமானுஜர். புரட்சி அப்படிங்கிறதுக்கு சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது தான் ஒரு பொருள் இல்லையா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி புரட்சி அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா கிடையாது. யார் கட்டுப்பாடை மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிப்பா சொல்லுங்கோ? அதுக்கு புரட்சி, வீரத்துறவி புரட்சி. அவர் அந்த வீரத்துறவி ராமானுஜர் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு வேதாந்தியாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. சமுதாயத்தில் அக்கறை கொண்ட ஒரு மாமனிதர். அது மட்டும் இல்லை, மனித நேயம் ரொம்ப ஜாஸ்தி. ஆச்சாரம் வெளி பூச்சில் நிறைய பேர் பயமுறுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லாத. பக்தினா என்ன, ஆச்சாரம் எந்த அளவுக்கு தேவை? கண்டிப்பாக தேவை தான். சுத்த சித்தி, ஆகார நியமங்கள் இதெல்லாம் ரொம்ப அவசியம். பெருமாள் அடையிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அவசியம்தான். ஏன்னா இந்த ஆகாரங்கள் சாப்பிட்டா பக்தி குறையும், இந்த ஆகாரத்துக்கு பக்தி பெருகும், மிதமான ஆகாரம் அப்படின்லாம் இருக்குது. பெருமாள் அடையிறதுன்றது சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஒரு சில ஆகாரத்தை தியாகம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு கூட சொல்கிறது ஆச்சாரம். ஆனால் ஆச்சாரம் அப்படிங்கிறத ஒரு சில பேர் ஒரு வரம்பு மீறி அனுஷ்டிப்பா. அதாவது நிறைய பேர் நின்று இடத்த துடைக்கிறது, இது மாதிரிலாம் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாலாம். அந்த மாதிரி ஒரு போலியான ஒரு ஆச்சாரம் அப்படிங்கிறத அவர் விருத்தர். அவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. அந்த போலியான ஆச்சாரத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணலை. அதை தவிர அவர் எல்லார் மேலேயும் ஒன்று தான் வச்சார். என்ன வச்சார்? அவரோட கருணை பார்வைக்கு இலக்கு ஆகாதவர்களே கிடையாது. காரே கருணே ராமானுஜா அப்படின்ட்டு பிற்காலத்தில் அவர் சொல்லுவார். அதுக்கெல்லாம் உடம்பெல்லாமே கருணை தான் அவருக்கு. ஒரு பாகம் மட்டும் நமக்கெல்லாம் நெஞ்சில் இத்தினூண்டு ஈரம் இருந்தாலே பெரிய கருணைன்னு இல்லை, உடம்பே கருணையாக அவருக்கு. அதுக்கு பொருத்தமான ஒரு பாட்டுக்கு பொருத்தமாக இருந்தாராம். இப்பேற்பட்ட ராமானுஜர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, அதாவது திருவல்லிக்கேணி பார்சாரதிக்கு மேற்கமும், காஞ்சிபுரம் பேரூருக்கு வடக்கிலையும், திருமலையப்பனுக்கு தெற்கை, திருக்கோவலூர் நாயகனுக்கு நடுவே சத்திய விரத திருத்தலமாக விளங்கும் சிறு பெரும்புத்தூர். இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர்னு சொல்லுவோம். அது சென்னைக்கு தெருமேற்கே 30 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் வளமான ஊர். அமர்ந்திருக்கும் நம்மளுடைய பெருமாளோட பேர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள். அங்கே திருமாலுக்கு ஒரு விசாலமான கோவில் இருக்குது. அதாவது அப்படின்ற எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய புன்னகையான பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் அங்கே இருக்கார். அந்த கோவில் மறுபக்கத்தில் ஒரு சன்னதியில் கைகூப்பிய தொண்டர்களின் ஒருவரான தலைவரான யதிராஜர் பாஷ்யங்காரர் ராமானுஜர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு தடவை போயிட்டு வந்தால் போதும், ஜென்ம சாபல்யம் அப்படி தான் சொல்ல முடியும். அவரோட கோவில் நம்ம பார்த்தோமா, அந்த அந்த கோவிலில் தான் அவர் அவதரித்தார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இதில் முக்கியமான ஒருத்தர் பெரிய திருமலை நம்பி. இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் இவருக்கு நம்ம திருமலை நம்பி ஆளவந்தாரோட முக்கியமான சீடரில் ஒருத்தர் பெரிய திருமலை நம்பி. இவர் தன்னோட ஆச்சாரியோட அனுமதியோட திருவேங்கடம் சென்று திருமலையப்பனுக்கு வழிவில்லா தொண்டு செய்து வந்தார். அதாவது வழிவில்லா தொண்டு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பெருமாள் தான் அப்படின்ற ஒரு தொண்டுக்கு தான் வழிவில்லா தொண்டு. இவரை ஸ்ரீசைல பூரணர் அப்படின்னு கூப்பிடுவா. இந்த நம்பிக்கை 2 தங்க. ஒருத்தர் பேர் காந்திமதி அப்படின்ற பூதேவி அப்படின்ற பேர், பூமி பிராட்டி அப்படின்னும் சொல்லுவாள். இவளுக்கு பேர் காந்திமதினும் சொல்லுவாள், பூதேவி அப்படின்ற பூமி பிராட்டின்னு சொல்லுவாள். 2வது பொண்ணு பேர் ஸ்ரீதேவின்னு பேர். இவளுக்கு பெரிய பிராட்டி தமயந்தி அப்படின்னு பேர் இருக்கான். ஸோ 3 பேர் வைக்கணும் இல்லையா, 3 பேர். இவர் முதல்ல இருக்கிற நம்ம காந்திமதியை ஸ்ரீபெரும்புத்தூரில் வாழ்ந்த ஆசுரி கேசவாச்சாரியார் அப்படின்றவர் காந்திமதிக்கு கொடுத்தா, கன்னிகாதாரம் பண்ணி. இவரோட பெயர் கேசவ சோமயாஜி அப்படின்ட்டு.
அப்படின்ட்டு குறிப்பிடத்தக்கது. ஏன்னா சோமயக்ஞம் அப்படின்ற வேள்வி புரிஞ்சிருந்தாலும் இவர் சோமயாச்சி அப்படின்னு கூப்பிடுவார். அதுக்கப்புறம் ஆசிரி வம்சவத்தர் அருகில் உள்ள அதை அகரம் அப்படின்ற மழலை மங்கை, இப்போ வந்து வல்லாளமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமம், அங்கே நயன பட்டர் அப்படின்னு கூப்பிடுவா. இவரை கமலாக்ஷ பட்டர் அப்படின்னு கூப்பிடுவா. அந்த பட்டருக்கு ஸ்ரீதேவியை திருமணம் செய்து வச்சார். ரெண்டு தங்கைகளுக்கும் ஜாம்னு கல்யாணம் நடந்தின பிறகு பெரிய திருமலை வந்து தன்னோட தியானத்திலே உள்ளத்தை செஞ்சு சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டார். இந்த ஆசுரி கேசவாச்சாரியர் அப்படின்றவர் அந்த காலத்தில் பெரும் பண்டிதர், யாகம் லோக்கெல்லாம் பண்ணுறதுல பெரும் முடிசூட்டா மன்னன் அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகி அந்த தம்பதிகளுக்கும் அந்த காந்திமதி அந்த கேசவ தீட்சிதர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால், ஆனால் குழந்தை இல்லை. ரொம்ப வருத்தத்தோடு இருந்தபோது திருவல்லிக்கேணி பொய்கை கருவியில் விருத்தாரண்யத்தில் பேருக்காக ஒரு வேள்வி பண்ணார். பெருமாள் பார்த்தசாரதி பெருமாளே கனவுல வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் 12ஆம் நாள் வியாழக்கிழமை, அதாவது இவரோட வருஷம் 4/4/1017 பிறந்திருக்கிறதா இருக்குது. சுக்லபக்ஷ பஞ்சமி வியாழக்கிழமை பிறந்திருக்காரு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. 4/4/1017 பிறந்திருக்காரு. இதை கேட்ட திருமலை நம்பிக்கை சந்தோஷம் ஓடி வரார். குழந்தைய பார்த்த உடனே இவெல்லாம் வந்து தெய்வீகம் இல்லையா, சாதாரணமாவலா? எப்படி இவர் வந்து ராமானுஜர் யார்? லக்ஷ்மணனோட சாட்சாத் அவதாரம். லக்ஷ்மணன் யார்? ஆதிசேஷன், அவரோட அவதாரமே இருக்காரு. பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, புத்தியின் கொழுந்தோ, புண்ணியத்தின் கொழுந்தோ, பக்தியின் கொழுந்தோ அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஒரு அழகு. இது பக்தி புண்ணியம் இல்லைன்னா இந்த மாதிரி குழந்தைங்க எப்படி பிறக்கும்? நம்மளோட அக்ஞானத்தை அகற்றி அப்படி ஆத்ம சந்தோஷம் கொடுக்கக்கூடிய குழந்தைங்க அப்படியே கண்டை தாண்டுவ மாறுறது. அதுக்கு இளையாழ்வார் அப்படின்னு பேர் வச்சார். அதுக்கு மாதிரியே ராமானுஜர் தாசிய நாமம், இளையாழ்வாரோட தாசிய நாமம் தான் ராமானுஜர்னு பேர். அதுக்கு அந்த மாதிரி வச்சார். நம்ம இன்னொரு தங்க இருக்கா ஸ்ரீதேவி, அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த ஆண் குழந்தை குரோத வருஷம் பௌர்ணமி சோமவாரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த ஸ்ரீபெரும்போத்தாருக்கும், அதாவது மேல திரிவேதி அப்படின்ற மழலை மங்கலம் அப்படின்ற ஒரு இந்த கிராமத்தில் அக்ரகாரத்தில் அந்த குழந்தை பிறந்தது. இதை பார்த்தவொன்னே இவர் இன்னும் மகா தேஜஸ்வியாக இருக்கார். அதனால் கோவிந்தர் அப்படின்ட்டு பேர் வச்சார். எல்லாரும் ராமானுஜரையும் கோவிந்தனையும் ரொம்ப போற்றி வளர்த்தா. கோவிந்தன் காந்திமதியும் ராமானுஜரை ஸ்ரீதேவியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படி தான் பிறந்தார். திருமணம் நடத்தி வச்சார். ரொம்ப குழந்தை செம்ம சூட்டிக்கே இருந்ததுனால அந்த காலத்தில் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இந்த கேஷவ சோமாயஜர் வந்து மகனோட திருமணத்தை வந்து 16 வயசு இருக்கும்போதே தஞ்சம்மாள் அப்படின்ற ஒரு அழகான மனைவி ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவ்வளவு அழகாக அவ்வளவு ஆச்சாரசீலை பார்த்தோண்டே இருக்கலாம். அவளுக்கு தங்கம்மாள் ரக்ஷம்மாள் அப்படின்லாம் பெயர் தகுந்த மாதிரியே இருக்கா. அவ்வளோ அழகு. அதாவது பாலில் துவச்சி எடுத்த அளவுக்கு அவளை வெள்ளை வெள்ளையன்னு இருப்பாளாம். அவ்வளோ அழகாக. இவாளை பற்றியும் சொல்லியிருக்கா. அப்படி ஒரு அழகாக பொண்ணோட ஒரு தோற்றத்தை பார்த்து ராமானுஜர் கேட்கவே வேண்டாம். ஆதிசேஷனாச்சி மினிமினின் தேகம் அவ்வளோ அழகாக இருப்பாராம் உயரமாக. அந்த கல்யாணத்தில் இவ 2 பேரையும் பார்த்துட்டு கண்ணு வைக்காதவா இல்லையா. ஆனால் பாருங்கோ, என்ன ஒரு பிரச்சனை, ஆள் ரொம்ப அழகாக இருக்கா பாவம். ஆனாலும் அவளுக்கு ஒரு பரந்த மனசு கிடையாது. தஞ்சம்மாவில் வந்து ரொம்ப அழகாக இருந்தாலும் பரந்த மனசு இல்லையா, சகிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்தது தான். அது மட்டும் இல்லாத பழைய சம்பிரதாயத்தில் கொஞ்சம் ஊறின குடும்பத்தை சேர்ந்ததாக இருந்தனால ராமானுஜரோட தெளிந்த சிந்தனைக்கு அவளால் ஈடு கொடுக்க முடியலையா. அதாவது இவ கெட்டவெல்லாம் கிடையாது, சதாச்சாரி பொண்ணு. இப்போ நமக்கெல்லாம் எப்படி பிடிக்கும்? நம்ம ஆத்துக்காரர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் செஞ்சு தான் நமக்கு பிடிக்குமா? ஆத்துக்காரனா நமக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம குடும்பம், இப்படி தானே எல்லா பெண்களும் நினைப்பா. அந்த மாதிரி தான் அவன் நினச்சா. அது என்னென்னா, ராமானுஜர் வந்து சாதாரண ஒரு சராசரி ஒரு ஆண் இல்லையே அவர், இல்லையா? அவர் வந்து மகா புருஷர் இல்லையா அவர், இல்லையா? புண்ணிய ஆத்மா நமக்காக கீழே இறங்கி வந்திருக்காரு ஒரு பெரிய காரியத்தை நடத்துறதுக்கு. ஸோ அதனால் அவர் சாதாரணமான ஒரு ஆண் வெரைட்டியில் அவரை சேர்க்க முடியல ராமானுஜரை. ஆனால் நம்ம தஞ்சம்மாள் ஒரு அழகே உருவானவ
அவ்வளோதான் நம்ம வச்சுக்கணும். இதுக்கு மேலே வந்து தஞ்சம்மாளை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவள் மகா பதிவிரத, ராமானுஜரோட தெளிய சிந்தனைக்கு அவரால் ஈடு கொடுக்க முடியல, அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். எவ்வளோ அழகாக இருக்கா 2 பேருன்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், கண்ணு வச்ச மாதிரி அவள் வாழ்க்கை நிலைக்கலை, அப்படி தான் சொல்ல முடியும். அப்படியும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை அவள் இருந்தால் ஆச்சாரியனே வந்திருக்க முடியுமான்னு தெரியல, அப்படியும் அவர் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. ஆனால் பாருங்கள், ஒரே ஒரு மாதத்துலேயே மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்மளோட அவர் சோமயாச்சர், கேசவ சோமயாச்சர் பரமபதம் அடைஞ்சிட்டாரு. திருமாளிகை அரங்கடிக்க அவர் கிளம்பிட்டார். மனசு கஷ்டமாக இருந்தது. இனிமேல்ட்டு அவளுக்கு அந்த ஊரில் இருக்க பிடிக்கல. அதனால் காஞ்சிபுரத்தில் வீட்டை கட்டிட்டு போயிட்டா. காஞ்சிபுரத்தில் ஒட்டியில் திருப்புட்குழியில் புகழ்பெற்ற அத்வைத ஆச்சாரியார் யாதவ பிரகாஷர்னு ஒருத்தர் இருந்தார். பல மாணவர்களுக்கு குருவாக இருந்தார். தன்னோட புலமையில் பலர் அவரோட புலமையில் எல்லாருக்கும் பிடிச்சது மயக்கமாக தான் இருந்தார். அவரோட குருகுலத்தில் ராமானுஜனும் போய் சேர்ந்தார், கோவிந்தனும் போய் சேர்ந்தார். யாதவ பிரகாசர்கிட்ட வேதம்லாம் கற்க விரும்பி செஞ்சிட்டாரு. ஆனால் இதில் என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டால், அந்த குரு மனசு கஷ்டம். இவரோட அழகை பார்த்துட்டு இவர் எனக்கு மேலே எங்கே வந்துட போகிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசூயப்பட்டாருன்னு சொல்லுவாள். நடந்து குரு போய் படுவாரான்னா பட்டாராம். என்ன பண்ணுறது? என்ன விஷயம்னா, நம்ம யாதவ பிரகாஷர் அப்படிங்கிறது ரொம்ப மேதாவி. அவர் பரப்பிய அத்வைத கொள்கை ரொம்ப ஃபேமஸ்ஸு. யாதவ பிரகாஷன் சித்தாந்தம் அப்படி ரொம்ப புகழ் பெற்றது அத்வைத்தம். இந்த அத்வைத்தம் இதெல்லாம் என்ன, 2 இல்லை, ஒன்று தான், பெருமாள் ஒருவர் அப்படின்னா. அவள் வந்து இந்த ஜீவாத்மா பரமாத்மாலாம் ஒத்துக்கலை. ஒன்று தான், பெருமாள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி துவைத்தம் அத்வைத்தம் அதெல்லாம். ஆனால் விசிஷ்டாத் வைத்தம் அப்படிங்கிறதோட ராமானுஜரோட சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டால், பெருமாள் சித்து அத்தனை பேருக்கும் அவர் தான் ஒரு எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கார், அப்படி இல்லையா? இரண்டரை அப்படின்னு, அதாவது 2ம் வேறு என்ன தான் எப்படின்னா பெருமாளும் நம்ம ஜீவாத்மாவும் பரமாத்மா எப்படி ஒன்று ஆக முடியாது இல்லையா? அதாவது நம்ம எல்லா நம்ம ஞானம் அற்றது அத்தனை பேருக்கும் ஒரு ஆத்மாவாக இருக்கவர் தான் பெருமாள் அப்படிங்கிறது தான். ஊன் உடலும் உயிர் போல அந்த இறைவன் வந்து இந்த நம்மளுடைய அவர் வந்து இந்த எல்லாத்துக்கும் உயிர் போல இருக்கார் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். உடல் எல்லாத்துக்கும் உடலாக இப்படி இருந்தாலும் கூட உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான் நம்ம பெருமாள். எல்லார்கிட்டையும் ஆத்மாவாக இருக்கார் இல்லையா? அதுக்கு தான் வந்து சித்து அசித்து ஈஸ்வர் அப்படின்ட்டு இது வச்சது தான் விசிஷ்டாத் வைத்தம்னு பேர். ராமானுஜர் ஈஸியாக புரியுற மாதிரி விளங்க வச்சார் பிற்காலத்தில். எப்போவுமே நம்ம கொஞ்சம் இவா 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தது. நிறைய விஷயத்தில் நிறைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஒரு சமயம் சாந்தோக்கிய உபநிஷத்தில் முதல் அத்தியாயம் 6வது பகுதி 7வது மந்திரத்தில் முதல்ல வரும். இவாலாம் என்ன பண்ணுவா, இவாலாம் கிளாஸுன்னு எடுக்க மாட்டா. குருகுல வருஷத்தில் குருக்கு பண்ணிட்டே அவர் சொல்லிகிட்டு இருப்பார், இவள் கேட்டுகிட்டே இருப்பா, பண்ணிவிட்டையும் பண்ணுவா. அந்த மாதிரி இப்போ மாதிரி உட்காந்து ஸ்ட்ரீட் டீச்சருக்கு மட்டும் சேர் போட்டுன்னு உட்காந்து அப்படிலாம் கிடையாது. இவருக்கு கை கால் பிடிச்சி விட்டுண்டு அந்த சமயம் எண்ணெய் தைச்சி விட்டுருந்தார் அவர். அப்போ தான் நான் சொல்கிற மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்தில் முதல் அத்தியாயம் 6வது பகுதி 7வது மந்திரத்தில் ஃபஸ்ட்டு வரும். தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்ற மந்திரத்துக்கு வியாகியானம் இந்த ஆசிரியர் சொல்கிறார். கப்யாசம் அப்படின்ற சொல்லுக்கு சங்கராச்சாரியர் விளக்கப்படி கவி என்றும் ஆசம் என்றும் 2ஆக பிரித்தார். கபி அப்படின்னா குரங்கு, ஆசம் என்றால் ஆசனவாய். எனவே கப்பியாசம் என்றால் குரங்கின் ஆசனவாய், அதாவது குரங்கின் பிருஷ்டபாகம். அதாவது அந்த பொன்மயமான பரமனோட கண்ணு வந்து குரங்கோட ஆசன பாகம் போல் சிறந்து இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டாராம். பெருமாளோட கண்ணை எல்லாருக்கும் குழந்தை கூட சொல்லணும்ல, சிவந்த தாமரை மலர் போலன்னு சொல்லி. அப்படி இருக்கிறத போய் குரங்கோட ஆசன பகுதி 2 கண்ணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன தேய்ச்சிருந்த ஒரு ராமானுஜர் கண்ணில் தண்ணி சொட்டி இது தாங்க முடியல. யாதவ பிரகாசரோட முதுகு மேலே வந்து விழுந்துதான் சூடாக இருக்கு. உடனே விண்ணீராக வந்து தண்ணி வந்து யாதவ தீப்பொறி மாதிரி ஆயிடுச்சு. தலை நிமிர்ந்து பார்த்தாரு. ஏதோ உருக்கத்துக்கு ராமானுஜர் துக்கமாக இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு
என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை சுவாமி, இல்லை ஆசிரியரே, எல்லா கல்யாண குணங்களும் வாய்ந்து உலகத்துக்கெல்லாம் நிதியான பரம்பொருளை கண்களை குரங்கோட ஆசனத்தில் போய் ஒப்பிடுறது எவ்வளோ பெரிய அபச்சாரம். இந்த மாதிரி ஒரு இழிவான விளக்கம் உங்களை போல் அறிவாளிகள் வாயிலேருந்து என்னால் வர முடியும்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னாரு. அதிங்க பிரசங்கி, என்ன நீ சங்கரர் கூட கப்பியாசன்றதுக்கு இப்படி தான் பொருள் சொல்லியிருக்காரு, நீ அவனோட பெரிய பெரியவனா அப்படின்னு சொல்லி ஒரே கத்துறாரு. எனக்கு என்னால் ஒத்துக்க முடியல. ஓஹோ, நீ சங்கரரோட உயரத்தில் பறக்கிற விரும்புறியா? சரி, உன்னோட வியாக்கியானம் என்ன அப்படின்னு விருப்பாக சொன்னார். மனம் தளராத ராமானுஜர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள். இதுக்கு கம் பிப்பத்தி ஆசம் அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்கணும். கம் அப்படின்னா தண்ணீர், பிப்பத்தி குடித்தல் அப்படின்னா, கபி அப்படின்றா தண்ணீரை ஆவியுருவாக்கி அதனை பருகிவிடும் சூரியனை காட்டுகிறது. கதிரவனுக்கு கபி அப்படின்ற திருநாமம் இருக்குது. அஸ் அப்படின்ற மூலருக்கு அஸ் அப்படின்னா மலர்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கப்பியாசம், சூரியனால் மலர்ந்தது அப்படின்ற பொருள். எனவே அந்த வாக்கியத்தோட அர்த்தம், சூரிய மண்டலத்தில் உள்ள அந்த பரம்பொருளின் கண்கள் கதிரவனின் கதிர்களால் மலர்ந்த தாமரை பூ போல அழகானவை. இது மகாவிஷ்ணுவை தான் குறிக்கும் சொல். எத்தனை சிறப்பு வாய்ந்தது, பொருத்தமானது, இப்படி தானே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னவ, அழுக்காறியட ஒரு பாவி திருச்செற்று தீழழி உய்த்து விடும் திருவள்ளுவர் சொன்னாரே இல்லையா? முதலே வியாதின்னா பொறாம தான் பெரிய வியாதியா. அதுக்கு அவருக்கு வந்துடுத்து குரூர புத்தி, மனசு கஷ்டம், இவன் எப்படியாவது உயிச்சி கட்டணும், ஏன்னா போகிற போக பார்த்தா இவன் நம்மளை தூக்கி சாப்பிட்ருவானேன்னு ஒரு விபரீத ஒரு எண்ணம் வந்துடுது. நெருக்கமான சுடர்களெல்லாம் தூங்கி யார் ஆலோசிச்சார் இந்த மாதிரி இவனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ தீர்த்த யாத்திரைக்கு ஏற்பாடு பண்ணுவோம், இவரையும் கூட்டின்னு போவோம், கங்கையிலே தள்ளி கொண்டுட்டு நீ போயிட்டான்ட்டு வந்துடுவோம். ஏன்னா கங்கை என்றைக்குமே அந்த காலத்தில் யாத்திரைக்கு போனால் திரும்பி வருது நிச்சயம் இல்லையா அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணுறா. அந்த ஏற்பாடு என்ன ஆகும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கதைக்கு போகலாம். கதை ரொம்ப கதையை விட்டுவிட்டோம் இல்லையா? வாங்கோ கதைக்கு போகலாம். சரி, இப்போ ஏற்பட்ட ராமானுஜர் பிற்காலத்தில் இவரோட கதை வந்துட்டுருக்கு இல்லையா? சின்னவராக தான் இருக்கிறவர். இந்த கதை பாட்டில் நீங்கள் கேட்டுருங்கோ. இவர் பிற்காலத்தில் நம்ம நவதிருப்பதி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு திருப்பதியின் வைத்தமாநிதி அப்படின்ற கோவிலுக்கு 700 சீடர்களும் 10,000 படைகளோடு அவர் என்றைக்குமே தனியாக போக மாட்டாராம். இத்தனை பேர் ஒரு சிஷ்யர்கள் எல்லாருமே, சன்னியாசிகளே 700, சிஷ்யர்கள் 10,000 பேருக்கு மேலே இருந்தால் எத்தனை பேரும் புடைசீழ அந்த கோவிலுக்கு போனான். என்றைக்குமே நம்ம நல்ல நேரம் தான் சொல்ல முடியும். ஒரு பொண்ணு அங்கேருந்து ஒரு வெளியில் வரா மூட்டையோட. அந்த பொண்ணு ஏன் வெளில வரான்னா, அவளுக்கு ஏதோ ஒன்றுமே பைசா ஏர்ன் பண்ண முடியல, வருமானம் இல்லை, ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தோடு அந்த வைத்தம்மா நிதியிலேருந்து கோவிலேருந்து வெளில வரா. இந்த வைத்தம்மா நிதி முதல்ல அவருக்கு எப்படி அந்த பேர் இருந்ததுன்னு முதல்ல பார்க்கணும் இல்லையா? ஒரு தடவை குபேரன் பரமசிவனையும் பார்வதியையும் சேவிக்கிறதுக்காக கைலாசத்துக்கு போனார். குபேரர் அப்போயே சங்கநிதி பதுமநிதி எல்லாமே வாங்கின்னு விட்டார். பணக்காரர் தான். ஏன்னா ராவணேஸ்வரர் எல்லாத்தையும் அந்த புஷ்பக மடத்தில் கவர்ந்த உடனே அபாரமான தபஸ் பண்ணி பெருமாள் மனசை இறங்க வச்சு நிறைய குபேரனாகவே ஆயிட்டார் அவர். அப்போ ஏற்பட்ட செல்வ செழிப்பான குபேரன் சொல்லலாம். சிவபெருமானையும் பார்வதியும் பார்க்குறதுக்கு போகும்பொழுது அதுக்கு தான் சொல்லுவோமே, பணம் அப்படிங்கிறது பாதாள வரலையும் பாயும்னு பண்ண. அதுக்கு தான் ரொம்ப பணம் நமக்கு பெருமாள் தரமாட்டார். ஏன்னா குறுக்கு புத்தி ஜாஸ்தி வரும். இது குபேரருக்கே பாருங்கோ, பெருமாளையும் பார்வதியை தாயாரையும் சேவிச்சமாக வந்தமான்னு இல்லாத தாயார் பார்வதியே ரொம்ப அழகு இல்லையா? அழகுன்னா கௌரியா, அவளுக்கு ஈக்குவல் யாருமே இல்லையா? ராஜராஜேஸ்வரி, கௌரி, இவெல்லாம் அழகுக்கே பேர் போனவா. இவர் என்ன பண்ணார்னா, இவளை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். பார்வை வித்தியாசப்படலாமா? அம்மாவை போய் எப்படி பார்க்கணும்? அம்மாவை போய் யாராவது தப்பாக பார்ப்பாளன்னா இவர் பார்த்துட்டார். வந்ததே கோவம். என்ன நினச்சிட்டு இருக்க? உன் பணத்திமுறை என்ன? பணம் வந்தால் இப்படிலாம் உன் பார்வை மாறுமோ? உன் பணமெல்லாம் போட்டோம் போ அப்படின்ட்டு. அடுத்த நிமிஷம் குபேரனாவது 1வது 0 ஆகிட்டார் மறுபடியும். அதுக்கு தான் பாருங்கள், நம்ம கெட்ட நேரம். அதுக்கு தான் 24 மணி நேரம் பெருமாளை வேண்டிக்கணும். இந்த சித்தத்தில் நீ உட்காந்துக்கப்பா, கெட்ட எண்ணமே திரும்பி கூட என்னை பார்க்கக்கூடாது பிரபு. என் வாயாலையும் மனசாலையும் கண்ணாலையும் சிந்தனையாலையும் நீ இருக்கணும்ப்பா. எப்போ பார்த்தாலும் வேண்டிகிட்டே இருக்கணும் 24 மணி நேரம். இல்லை புத்தி பேதளிச்சிடும். குபேரனுக்கு பேதளிச்சிடுத்து பாருங்க.
பார்த்தா ப்ராப்பராக ஆகிட்டான். உடனே காலில் வந்து டபாலும் தெரிவிச்சிட்டான். அம்மா அதான் அதான் அம்மா ஃப்ளாட் ஆகிடுவா. அதான் அம்மா தப்பு பண்ணால் கூட அம்மானா பார்ப்போமே. கக்காசுரன் வந்து மார்பையே புராண்டி அசிங்கம் பண்ணான், அவளையும் மன்னிச்சு பெருமாள் பக்கம் தலையை திருப்பி விட்டால. ஏன்னா மாத்ருபாவம்ன்றது அதுதானே. கௌரி பாவம் அவளும் அம்மா தானே. இது மாதிரி இனிமேல் என்கிட்ட இல்லை, நீ இனிமேல்கிட்ட போய் எங்கள் அண்ணன் கிட்ட போய் கேளு, வைத்தமான் அவங்ககிட்ட தான் இருக்கு, அவன்கிட்ட என்னோடது அங்கே போய்டுத்து எல்லாம் வைகையில் போய் கலந்துருத்து போ அப்படின்ட்டு. என்ன வைகை கரையை ஒருத்தர் தான் அவர் இருக்கார் பெருமாள். அங்கே போகிறார் வைத்தமான் இதுகிட்ட. அப்போ குபேரரை பார்த்துட்டு பெருமாள் என்ன பண்ணாருன்னா 4 பெரிய பெரிய மரக்கா அப்படியே தங்கம்லாம் என்றார். இவர் நினைவு நமக்கு தான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா தபஸ் 1 மாதம் தபஸ் பண்ணார் இவருக்காக. அது பார்க்கணும் இல்லையா, தபஸ் அன்ன ஆகாரம் இல்லாத தபஸ் இல்லைன்னா பெருமாளை பார்க்க முடியாது. குபேரர் தபஸ் பண்ணார் அந்த க்ஷேத்திரத்தில். தபஸ் பண்ணவே பெருமாளுக்கு போனால் போடுதுன்னு எடுத்து வந்தார். பெருமாளை பார்க்குறதுக்கு வந்தார். பெருமாள் பிரத்யட்சமானார். 4 மரக்கா பெரிய பெரிய மரக்கால பொண்ணும் பொருளும் ஐஸ்வர்யம் சங்கநிதி அந்த பதும நிதி எல்லாமே எடுத்து அப்படியே இவருக்கு தான் கொடுக்க போகிறான்னு விஸ்திரியத்தை பிடிச்சா பெருமாள் அழகாக சொல்லிட்டார். அதெல்லாம் தவிச்சுட்டார். கீழே உதிர்ந்துருக்குல்ல, இறஞ்சிருக்குமே மரக்கா அளக்கும் போது அதை எடுத்துன்னு போன்ட்டார். அதை எடுத்துன்னு வந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து சாக்ஷா திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு அவன் கடன் கொடுக்குற அளவுக்கு பணம் இருந்தது தான் குபேரருக்கு. பாருங்கோ, உதிர்ந்தது. பெருமாள் வந்து உதிர்ந்து போகிற பணமே நம்ம அப்படி பெருமாளுக்கே திருப்பி கடன் கொடுக்குற மாதிரி வருவோம்னா அவர்கிட்ட நிதி எவ்வளோ இருக்கும்னு நம்ம கணக்கு பண்ணி நம்ம எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்கோ. அதுக்கு தான் அவருக்கு வைத்தமான் நிதி அப்படின்ட்டு பேர் வந்தது. குபேரனுக்கே படி கலந்து இப்போது இன்ட்ரெஸ்ட் வரலையும் குபேரனுக்கு திருப்பதி 2 நாள் கொடுத்துட்டுருக்காராம். இப்போல்லாம் பெருமாள் பாருங்கள், நம்ப முடியல பாருங்கள். அவரை என்ன பெருந்தன்மை பாருங்கள். இவரை தான் கொடுத்துருக்காரு நிதியை. அதே வச்சுட்டு அவன் பெருமாளுக்கே இன்ட்ரெஸ்ட் விட்றாருன்னா குபேரர் எப்பேற்பட்ட பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்குறோம். எது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். இவர் வராரு, அந்த பொண்ணு வரா. ஒம்பு தும்புக்கு அலையாத ராமானுஜர் யார் எங்கே போனாலும் பெண்களை நிமிந்தே பார்க்க மாட்டார் இல்லையா. எப்போவுமே அவர் அப்படி தான். அப்பேற்பட்டவர் இந்த பொண்ணை பார்த்துட்டு கேட்கணும்னு துணித்து. நம்மளோட அனுகிரகம் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் தான் நான் சொல்லுவேன். இங்கே வாம்மா, ஏம்மா ஊருக்கெல்லாம் புகுமூடாக இருக்கிற ஊர் உனக்கு ஏன் போக்கு மூடாக இருக்குது, இந்த ஊரை விட்டு ஏன் போகிற அப்படின்னு கேட்குறாரு. அவள் ஏதாவது காரணம் சொல்லுவான்னு பார்த்தா நம்மள அந்த சோத்து கோழியில் கஞ்சி கோழியில் போகிறோம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாள். ஆனால் இந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லலையாம். வாயை திறந்து தான் ராமானுஜர் கண்ணீரும் குளமாக எடுத்தான். அது குளமாகிற அளவுக்கு என்ன தான் சொல்லித்துன்னா 1 2 சொல்லலை, 81 வாக்கியம் சொல்லித்து. அழைத்து வருகிறேன் என்றேனோ, அக்குருவனை போல அகமொழிந்து விட்டேனோ, இதரனை போல தேகத்தை விட்டேனோ, ரிஷிபத்தினியை போல தசமுகனை செற்றேனோ, பிராட்டியை போல பிணமெழுப்பி விட்டேனோ, தொண்டைமான் சக்கரவர்த்தியை போல பிணவிருந்து வைத்தேனோ, கண்டா கர்ணனை போல நான் 6 தான் சொல்லியிருக்கேன். இன்னும் பின்னாடி இதை மாதிரி 81 சொல்லுவாள். நம்ம பொறுமையாக ஒன்றா பார்க்கலாம். அது இன்ட்ரெஸ்டிங் தான். நிறுத்துமா பாதியில் நிறுத்துமா போரிங் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ராமானுஜர் ஃபைட் பண்ணுறார். இந்த குழந்தை நாளைக்கு என்ன சொல்ல போகிறான்னு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த குழந்தை பெருமாளை பற்றி புட்டு வைக்கிறது, வச்சுட்டு சொல்கிறது நான் இவாளை போல் இல்லையே அப்படிங்கிறது. இந்த மாதிரி மகான்களை பற்றி சொல்லி இவாளை மாதிரி நான் இல்லையே அப்படின்னு சொல்கிறா. முதல்ல அவள் சொல்கிறது என்னது, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்குருவரை போல அப்படின்னு. என்ன அர்த்தம், அவள் என்ன சொல்ல வரா? நம்ம பொறுமையாக இருக்கணும் இல்லை. ஆச்சாரியர் ஜெகதாச்சாரியன் ராமானுஜ சுவாமியை பொறுமையாக கேட்கும்போது நமக்கு என்ன அவ்வளோ கொள்ளைப்படுத்து சொல்லுங்க. நிம்மதியாக கேட்கலாம். நம்ம அது வரலையும் அடுத்த வாரம் வரலையும் வெயிட் பண்ணலாம். பொறுமையாக கேட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டு நம்ம கண்ணாலையும் ஆனந்த பாஷ்பம் அவர் மாதிரி பக்தியோடு வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி, எது எப்படி இருந்தாலும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இதை பாருங்கள், இது ரொம்ப நாள் போக போகிறது. நீங்கள் நிறைய பேருக்கு பாஸ் பண்ணணும். எல்லோரும் சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும், ராமானுஜர் பகவாது ஜெகதாச்சாரியரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அனுப்புங்க. ஏன்னா எத்தனையோ வேண்டாததெல்லாம் டிவி பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா. இவரெல்லாம் வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டியவா. நம்ம தெரிஞ்சுக்க நம்ம பாவம் ஒன்றா ஒழியும் இல்லையா. அது நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம், வரப்பிரசாதம். இதை எப்படி மிஸ் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ராமானுஜர் திருவடியை சரணம் எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் அனுப்பி எல்லோரும் கேட்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.